ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க வந்து இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர போறீங்கனாலுமே சரி, இல்லாட்டினா ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தாலுமே சரி, கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு யார் டாப் ரெக்ரூட்டர்ஸ் எதெல்லாம் எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ்ன்னு டீட்டெயில்டா பார்க்க போறோம். இல்லாட்டினா நீங்க வந்து இதோட சப்சிடியரி கோர்ஸஸான மெக்கட்ரானிக்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் எடுத்திருந்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ பத்தின ஒரு ஐடியா வேணும்னா, மோர் ஆர் லெஸ் அது எல்லாமே மெக்கானிக்கலுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும். கொஞ்சம் தான் வேறுபடும். இப்ப மெக்காட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வந்து அதோட சேர்த்து இன்க்ளூட் ஆகும். அதனால நீங்க கூட இந்த வீடியோவ கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஒரு ஓவர்வியூ குடு சக்தின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து பேசிக்கலி பிசிக்கல் சிஸ்டம்ஸோட டிசைன், அனாலிசிஸ், மேனுஃபேக்சரிங், மெயின்டனன்ஸ் இத தான் வந்து டீல் பண்ணும். பிசிக்கல் சிஸ்டம்ஸ்னா என்னன்னா வந்து நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குறது எல்லாமே பிசிக்கல் சிஸ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டர் வந்து ஒரு பிசிக்கல் சிஸ்டம். அத வந்து டிசைன் பண்றது. ஒரு CAD சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டிசைன் பண்றது, அனாலிசிஸ் பண்றது. டைரக்ட்டா டிசைன் பண்ண உடனே மேனுஃபேக்சரிங் குடுக்க மாட்டோம். ஏன்னா எரர் வந்துரும். அத வந்து சிமுலேட் பண்ணி அது வந்து உண்மையிலேயே ப்ராப்பரா ஒர்க் பண்றதான்னு பார்க்கிறது தான் வந்து அனாலிசிஸ். ஓகே. அது வந்து அந்த என்வாயர்ன்மென்ட் சிமுலேட்டட் என்வாயர்ன்மென்ட்ல ப்ராப்பரா ஒர்க் பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் அத வந்து மேனுஃபேக்சரிங்க்கு குடுப்போம். மேனுஃபேக்சர் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, அப்ப கூட சிமுலேஷன்ல காட்டுன மாரியே ரியல் லைஃப்ல அது ஒர்க் பண்ணும்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் எரர் இருக்கலாம். அத மெயின்டெயின் பண்றது அது எல்லாமே மெயின்டனன்ஸ்ல வந்துரும். ஸோ இதுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பேசிக்கா டீல் பண்ற விஷயம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட கோர் சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். 11th மெக்கானிக்ஸ்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்போம். அது என்ன பண்ணும்? பாடி செட் ரெஸ்ட், பாடி செட் மோஷன் இதெல்லாம் பத்தி படிக்கிறது. ஸோ அதே தான் வந்து டீட்டெயில்டா படிப்பீங்க இன்ஜினியரிங்ல. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னா வந்து சாலிட்ஸ்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்போம் 11th. அதுல வந்து ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல. அதுதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல மறுபடியும் படிப்பீங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ளூயிட்ஸ பத்தி இன்னும் டீட்டெயில்டா படிக்கிறது. ஃப்ளூயிட்ஸ்னா வந்து லிக்விட் அண்ட் ஏர். அதோடைய ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி படிக்கிறது. ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல், பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன், பாய்சன்ஸ் ஈக்குவேஷன், ரேனால்ட்ஸ் நம்பர் இதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா இன்னும் எக்ஸ்ட்ராவா படிக்கிறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வந்துரும். தெர்மோடைனமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்கலி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பத்தி படிக்கிறது. ஸோ ஹீட், ஒர்க், டெம்பரேச்சர், என்ட்ரோபி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் படிப்பீங்க. ஹீட் டிரான்ஸ்ஃபர் எடுத்தோம்னா அது வந்து தெர்மோடைனமிக்ஸ் அடியிலேயே படிச்சிருப்போம் 11th. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் எடுத்துக்கிட்டோம்னா, கார்ல இன்ஜின் வந்து ரொம்பவே சூடாகும். ஸோ அந்த ஹீட் எப்படி நம்ம ப்ராப்பரா கார்லேருந்து வெளியில கொண்டு வருது. ஸோ அதெல்லாம் தான் ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல படிப்பீங்க. மிஷின் டிசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸை வந்து டிசைன் பண்றது, அனாலிசிஸ் பண்றது அதெல்லாம் மிஷின் டிசைன். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபோர்ஜிங், காஸ்டிங், வெல்டிங் இந்த மாதிரி பேசிக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ் எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல படிப்பீங்க. மெட்டீரியல் சயின்ஸ்னா வந்து ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் த மெட்டீரியல். செராமிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், பாலிமர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அதெல்லாம் பத்தி மெட்டீரியல் சயின்ஸ்ல படிப்பீங்க. இன்ஜினியரிங் டிராயிங்னா வந்து அது பேசிக்கலி டெக்னிக்கல் டிராயிங். நார்மலா வரைகிற மாதிரி கிடையாது. டெக்னிக்கல் டிராயிங். அது பண்றது மூலமா உங்களால உங்களோட ஐடியாஸை ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். நீங்க வந்து இந்த BMW, புகாட்டி இந்த மாதிரி காரோடைய மேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த டிசைனர் வந்து பேசிக்கலி எடுத்த உடனே போய் ஒரு சாஃப்ட்வேர்ல உட்காந்து டிசைன் பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் மைண்டுக்கு வரக்கூடிய டிசைனை வரைஞ்சி தான் பார்ப்பாரு. அதுதான் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கிறீங்கன்னா, உங்க ஐடியாஸை கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்க ஓரளவுக்கு இன்ஜினியரிங் டிராயிங் வந்து நல்லாவே வரையணும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். அதாவது இப்போ நீங்க டிராயிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் நீங்க வந்து ஃபியூஷன் 360, சாலிட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல உட்காந்து டீடைல்டான ஒரு 3D டிசைன் பண்றீங்களா, அதுதான் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். நீங்க பேசிக்கா இப்ப ஸ்டார்ட் பண்ணணும் சக்தி எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெக்கமெண்ட் பண்ணுனா, டிங்கர் கேட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல நீங்க பேசிக்கா டிசைன் பண்ணிக்கலாம் 3D டிசைன்ஸ்லாம். அடுத்தது ஜாப் ரோல்ஸ் ஃபார் மெக் ஃப்ரெஷர் பார்ப்போம். லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா கோர் மெக்கானிக்கல் ரோல்ஸ் இருக்கு. ரைட் சைட்ல வந்து அதர் ரோல்ஸ் இருக்கு. ஸோ கோர் மெக்கானிக்கல் ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டிசைன் இன்ஜினியர். ஸோ வந்து மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஆட்டோமொபைல் ஆகட்டும், அதோட டிசைன், அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து டிசைன் இன்ஜினியர் பார்த்துப்பாங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்னா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை எஃபிஷியன்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் கேரி அவுட் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வேலை பார்ப்பாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகிறதுக்கும் ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் தாங்கணும், இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும், இப்படின்னு சில வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அது மீட் பண்ணுதா அந்த ஒவ்வொரு மெக்கானிக்கல் ப்ராடக்ட்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்றது குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்னா வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய மிஷினரிலாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணுதா அதை மெயின்டைன் பண்றது மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்னா நெக்ஸ்ட் புதுசா ஏதாவது ஒரு காம்பனன்ட் கண்டுபிடிக்கிறோம் மெக்கானிக்கல்னா அவங்க ரிசர்ச் பண்ணி அதை டெவலப் பண்றது தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். அதுக்கு வந்து ஆட்டோமொபைல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க புதுசா ஆட்டோமொபைல்ல ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரீங்க, அதுக்காக ரிசர்ச் பண்றீங்கன்னா அதுவுமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் தான். அதர் ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர். இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா வெஹிக்கிள்ஸோட மட்டும் டீல் பண்ணுவீங்க. ஹெவி ட்ரக்ஸ், காரு, பைக் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸோட டீல் பண்றது வந்து ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேஸ் கிராஃப்ட், ஏர் கிராஃப்ட் இதெல்லாம் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்றது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். தெர்மல் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வந்து அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட டீல் பண்றது இதெல்லாம் வந்து தெர்மல் இன்ஜினியரிங் பண்ணிப்பாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை எஃபிஷியன்ட்டா, எஃபெக்டிவா, காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணலான்னு மெயின்டைன் பண்றது மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்னு பார்த்துப்பாங்க.
அடுத்தது டாப் ரெக்ரூட்டர்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இன் இந்தியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எல்&டி. எல்&டி வந்து வெறுமனே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு காங்க்ளோமரேட். அதனால அதுலயும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய ரோல் இருக்கு. டாடா குரூப், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஓஎன்ஜிசி. ஸோ ஓஎன்ஜிசிலையும் பிஹெச்இஎல்லையும் நீங்கள் வந்து வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேட் கிளியர் பண்ணணும். ஏன்னா அது ரெண்டுமே பிஎஸ்யூ. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாருதி சுசுகி இந்தியா, ஹுண்டாய் இந்தியா, ஹீரோ மோட்டோ கார்ப், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, இது எல்லாமே நம்ம டே டு டே லெவலில் கேள்விப்பட்ட கம்பெனிஸ் தான். இதில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக போய் வேலை வாங்கலாம். ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது டிஆர்டிஓ, இதில் கூட நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டு போய் வேலை வாங்கலாம். குளோபல் ஸ்கேலில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா டொயோட்டா, வோக்ஸ்வேகன், ஜென்ரல் மோட்டர்ஸ், டெஸ்லா, இந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துக்கிட்டு வேலை வாங்கலாம். ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனின்னு பார்த்தோம்னா போயிங், ஏர்பஸ், ஜென்ரல் எலக்ட்ரிக் ஏவியேஷன், லுக்கிட் மார்டின், இது எல்லாமே வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனி. அதர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சீமென்ஸ், ஜென்ரல் எலக்ட்ரிக், ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட அது வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலையும் வரும். ஸோ இந்த எல்லா கம்பெனிஸ்லையுமே நீங்கள் ஒரு குளோபல் ஸ்கேலில் போய் வேலை வாங்கலாம். இது மட்டும்தான் கிடையாது, நிறையா ரோல்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் கூட இப்போ நிறையா பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப், எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப், அந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை எதெல்லாம் மட்டுமோ, உங்களுக்கு படிக்கிற ஃபீல்டு எல்லாம் மட்டுமோ அதை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. சிவில் இன்ஜினியர் படிச்சு நான் சிவில் இன்ஜினியர் வேலை மட்டும் தான் செய்வேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ கோர் ஏரியாஸ் வித் growth in 2024ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெனியூவபிள் எனர்ஜி. நம்ம எல்லாருமே வந்து இப்போ நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரொம்பவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியாச்சு. வேர்ல்டே வந்து ரெனியூவபிள் எனர்ஜி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் எப்படி ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டர்பைன் இருக்கும், டர்பைன் ரொட்டேட் ஆகிறது மூலமாக ஜென்ரேட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது அந்த வாட்டர் ஃப்ளோவை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிசைன் ஆகட்டும், எலக்ட்ரிக் பேட்டரி டிசைன் ஆகட்டும், எல்லாமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து ஃபுல்லி மெக்கானிக்கல் தான். அதில் இருக்கிற அத்தனை காம்பனன்ட், ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கல் காம்பனன்ட் தான் ஃபுல்லாகவே இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸும் இருக்கு. ஆனால் அந்த அவுட் சைடு அந்த பிசிக்கல் எல்லாமே வந்து மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஒரு ரோபோட்டிக்ஸ் ஆகட்டும், ஆட்டோமேஷன் ஆகட்டும், இது எல்லாத்துலையுமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டோம்னா இப்போ புது மெத்தட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்துருக்குல்ல, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் வந்து பேசிக்கலி அட்வான்ஸ் ஃபார்ம் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ஐஓடி யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரொம்ப எஃபிஷியண்டாக கன்வெர்ட் பண்ணுறது, டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதான் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு எடுத்துக்கிட்டோம்னா 3D பிரிண்டிங், இதெல்லாம் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேஸ் கிராஃப்ட், ஏர்கிராஃப்ட், இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறது, ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் இதை டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல வந்துடும். எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ், ஸோ ஃபியூச்சரில் எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் பூம் ஆகும்னு பார்த்தோம்னா பயோ மெக்கானிக்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு கை வந்து யாருக்கா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டுனா அவங்களுக்கு வந்து ப்ராஸ்தட்டிக் ஹேண்டு கொடுக்குறது, லெக் அதே மாதிரி ஆகிட்டுனா வந்து ப்ராஸ்தட்டிக் லெக்ஸ் கொடுக்குறது. இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ரிசர்ச் இந்த ஃபீல்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவாக இது இன்னும் காமன் பீப்புளுக்கு வரல. ஆனால் ஃபியூச்சரில் இது வரதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் பயோ மெக்கானிக்ஸ் வந்து ஒரு உண்மையிலே ஒரு பூம் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான். கிரீன் டெக்னாலஜிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தான் ரெனியூவபிள் எனர்ஜி ஆகட்டும், அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நான் ரெனியூவபிள் சோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் பண்ணக்கூடிய எல்லாமே கிரீன் டெக்னாலஜிஸ் தான். ஒரு எஃபிஷியன்ட் பவர் ஸ்டோரேஜ் சிஸ்டம், இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டீல் பண்ண வேண்டியதாக தான் வரும். ஏஐஎம்எல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏஐஎம்எல் பவர்டு ரொபாட்டிக்ஸ். ஏஐஎம்எல் வந்து இப்போ கரண்டாகவே பூம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஏஐஎம்எல் பவர்டு இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன், இது எல்லாமே டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் தேவையில்ல, அதுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜின் ரொம்பவே டிமாண்டாக இருக்கும். ஸோ அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்கலி செல்ஃப் டிரைவிங் கார். ஸோ நீங்கள் டெஸ்லா கார் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அங்கே போய் உட்காந்தா போதும், அந்த கார் டிரைவர் சீட்டில் தானாகவே அது டிரைவ் பண்ணிக்கும். சில கார் எடுத்துக்கிட்டோம்னா ரோபோ டாக்ஸிலாம் இப்போ ஃபாரினில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஹியூமன்ஸே இருக்க மாட்டாங்க அந்த காரில் டிரைவ் பண்ணுறதுக்கு, தானாகவே காரே ஓடிக்கும். இந்தியாவில் பாசிபிள் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஃபாரின்ல இப்போ அதில் நிறைய ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் யூஏவி, அதுவுமே இப்போ நிறைய டிமாண்டில் இருக்குது, டிஃபென்ஸ்லையும் சரி நிறையா ஃபீல்ட்ஸில். அதனால் அதை டிசைன் பண்ணுறதுக்கும் நிறையா ஃபீல்ட்ஸில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரொம்பவே ரெக்வயர்ட். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம், பொல்யூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்பவே தேவை. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துட்டோம்னா நம்ம பார்க்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் எல்லாமே மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் தான். ஆனால் என்ன நடக்குதுன்னா வந்து அந்த ப்ராப்பரான ஸ்கில் செட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து கிடைக்காதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா வேலை கிடைக்காதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனால் உண்மையிலேயே எடுத்துக்கிட்டோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் வந்து எப்போதுமே ஒரு எவர் கிரீன் ஃபீல்டு தான். ஏன்னா மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எது லேக் ஆகுதுன்னா அந்த ஸ்கில் செட்ஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிட்டு ப்ராப்பரான ஸ்கில் செட் இருந்ததுன்னா
கண்டிப்பா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள தேடி வரும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் வந்து இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கோர்ஸஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டாலோ, இல்லன்னா மெக்கானிக் எடுத்துட்டோம்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. என்கிட்ட நீங்க பெர்சனலா டவுட்ஸ் கேட்கணும்னா, நம்மளோட டெலிகிராம் ஸ்டூடண்ட் கம்யூனிட்டிய ஜாயின் பண்ணி நீங்க என்கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன Instagram, LinkedIn, Xல வந்து ஃபாலோ பண்ணலாம். இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். சக்திராஜன். See you later.